இரட்டை இலை சின்னம் இருக்கிற வரைக்கும் இந்த இயக்கத்தை எவனாலும் யாராலும் அழிக்க முடியாது. ஒரு தொண்டம் போல அவன் சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காகோசம் ஏற்கனவே செஞ்ச ஊழலை மறைக்கிறதுக்காகோசம் போய் சேர்ந்துட்டு தாவேக்கால் இணைந்தார்கள் என்றால் சில தற்குறிகள் போய் இணைகிறது. அவர் விராலிமலை என்பது அதிமுக கோட்டை, அவருக்கு யாரும் ஓட்டு போட மாட்டார்கள். ஆதவ அர்ஜுனா சொல்லுவார், அவருக்கு என்ன தெரியும்? அவர் எதுவும் மன பிராந்தில் பேசுறாரு. மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி அமையும். சி விஜயபாஸ்கருக்கு உடம்புல ஓடுற ரத்தம் பூரா ஏதோ ஒரு பணத்தாசிக்காவோ பொருளாசிக்காவோ வேறு கட்சிக்கு போறாரு. 6 பேர் இணைஞ்சிருப்பான். அந்த 6 பேரை வச்சு 60% சொல்கிறான். இன்னைக்கு அடிப்படை உறுப்பினர் எல்லாரும் அதிமுக தான் கட்சி மாறாத இருக்கிறாங்க. இங்கிருந்து போனாங்க பாருங்க, எம்எல்ஏவோ எம்பியோ மாவட்ட செயலாளர் யார் யார் போனாங்களோ போனவருக்கு மொத்த பேருமே அழிவு தான் காலமே தவிர. இப்போ அதிமுகலேருந்து நிறையா பேர் நிர்வாகிகள், தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் தாவேக்காவுக்கு போகிறாங்க. இப்போ இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இன்னும் அங்கே யாரும் போகலை. இந்த தொண்டர்களுக்கு சொல்லக்கூடிய கருத்தை என்ன சொல்லுங்கள்? கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் இந்த இயக்கத்தை வலுவோடும் பொழுவோடும் எழுச்சியோடும் சிலர்கள் பணத்தாசிக்காகவும் பொருளாசிக்காகவும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓடுறவங்களை பற்றியெல்லாம் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இந்த இயக்கம் தொண்டன் இருக்கிற வரைக்கும், இரட்டை இலை சின்னம் இருக்கிற வரைக்கும் இந்த இயக்கத்தை எவனாலும் யாராலும் அழிக்க முடியாது. 90% எங்க ஒரு 0.9% கூட போல அதிமுக தொண்டம் ஒரு தொண்டம் போல அவன் சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காகோசம் அவனுடைய ஏற்கனவே செஞ்ச ஊழலை மறைக்கிறதுக்காகோசம் போய் சேர்ந்துருக்கிறான். தொகுதிக்கு ஒருத்தம் போல அடிப்படை தொண்டன் எவனும் போல கட்சி பொறுப்புல இருக்கிறவன் தான் போனான். அவன் சொத்தை காப்பாற்றிக்கிறவன் தான் போனான். தொண்டன் எந்த அடிமட்ட தொண்டனும் இதுவரையும் தாவேக்கால் இணையவில்லை. இணைந்தது எல்லாம் முன்னாள் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் மந்திரிகளும் தான் இணைந்திருக்கிறார்களே தவிர வேறு எந்த ஒரு அடிமட்ட தொண்டன் யாரும் தாவேக்கால் இணையவில்லை. அவர்கள் உறுதியோடும் தன்னம்பிக்கையோடும் இருக்கிறார்கள். மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி அமையும். தாவேக்கால் இணைந்தார்கள் என்றால் சில தற்குறிகள் போய் இணைகிறது. அதுக்காக எல்லாமே இணைந்தார்கள் என்று அர்த்தம் இல்லை. அவர் விராலிமலை என்பது அதிமுக கோட்டை, அவர்னால் ஓட்டு போட கிடையாது. அதிமுக தொண்டர்கள் அங்கே இருக்கிறார்கள். இப்போ ஒரு மாடு செல்ல அறிவித்தார்கள், இங்கே கூட வந்தார்கள். அவர்கள் அந்த படை அதிமுக படைகள் போர்ப்படையெல்லாம் வந்திருக்கிறார்கள். அப்பெல்லாம் இருக்கிறது. அவருக்கு யாரும் ஓட்டு போட மாட்டார்கள். அவர் குடும்பம் தான் 4 ஓட்டு 5 ஓட்டு விழுமே தவிர அவர் பணத்தை கொடுத்தா கூட 100 ஓட்டு கூட விழுங்க, அதுக்கு மேலே விழுக வாய்ப்பே கிடையாது. அதிமுக கோட்டை. இப்போ ஆதவருக்கு நான் மேடையில் பேசும்போது சொல்கிறேன், 60% அதிமுக இங்கே வந்துருச்சு. சி விஜயபாஸ்கர், எம்மா விஜயபாஸ்கர் சேர்ந்ததோட 60% வந்துருச்சுன்னு சொல்கிறேன். அவர் ஏற்கனவே பல கட்சியிலேருந்து வந்துக்கிறார். அவர் எங்களை பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. அவர் ஏதோ மன பிராந்தில் பேசுகிறார். ஆதவ அர்ஜுனா சொல்லுவார், அவருக்கு என்ன தெரியும்? அவருனா உறுப்பினர் கார்டு வாங்கிட்டு மொத்தம் அதிமுக தொண்டர்களை இணைத்திருக்கார். எல்லாம் வரவங்க போகிறவங்களாம் எடுத்து போய் சேர்த்துருக்காரு தவிர ஒரே ஒரு தொண்டனை கூட அவர் எடுத்து போய் அதுவரையிலும் சேர்க்கலை. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி எடப்பாடியார் தலைமையில் வந்த ஒரே தொண்டை கூட யாரும் போக மாட்டான். 10 ஆண்டு காலமும் 15 ஆண்டு காலமும் 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் அனுபவித்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தான் போயிருக்காங்களே தவிர வேறு யாரும் போல. 5 ஆண்டு காலம் போனால் அங்கே போனால் எதனா பதவி சுகம் அனுபவிக்கலான்றதுக்காக தான் போயிருக்காங்களே தவிர அவங்க யாரும் அவங்கள நம்பியே யாரும் போல. ஆதவர்ஜுனா அவர்கிட்ட நான் உறுப்பினர் தொண்டனுடைய லிஸ்ட்டு வச்சுங்கிறாரான்டா. இந்த 6% கூட அதிமுககாரர் அங்கே போய் இணையலை. சொல்கிறேன், நான் 6 பேர் இணைஞ்சிருப்பான். அந்த 6 பேரை வச்சு 60% சொல்கிறான். இன்றைக்கி அடிப்படை உறுப்பினர் எல்லாரும் அதிமுக தான் கட்சி மாறாத இருக்கிறாங்க. அதிமுகனுடைய எம்எல்ஏக்களே சீட்டு கிடைக்காதவங்களாம் இன்றைக்கி பார்த்தா ஒரு 35 பேர் வரைக்கும் எம்எல்ஏ இருக்கிறாங்க. அதிமுகனுடைய தொண்டர்கள் அரட்டி மிரட்டி அந்த வாக்கை வாங்கியிருக்கிறாங்க. அதனால் அதிமுக ஆட்சி மீண்டும் எடப்பாடி தலைமையில் மலரும். இடைத்தேர்தலில் 6 தொகுதியில் அதிமுக தான் வெற்றி பெறுவோம். இப்போ சி விஜயபாஸ்கர் சொல்கிறாரு, அதிமுகவில் இருக்கிற ஜாம்பவான்கள்லாம் இங்கே வந்துட்டாங்க, அங்கே வேறு லெட்டர் பேடு மட்டும் தான் இருக்குது சொல்லிட்டு சி விஜயபாஸ்கர் அந்த தாவேக்கா இணைப்பு விழாவில் பேசி அவர் விஜயபாஸ்கர் சொல்லுவார் லெட்டர் பேடுன்னு சொல்லிட்டு. அந்த லெட்டர் பேடை அவருக்கு கொடுத்தது யார்? அது அவருக்கு வழங்கியது யாருன்னு அவருக்கு தெரியும். இன்றைக்கி தலைவர் பக்கம் எடப்பாடியார் பக்கம்தான் எல்லாமே இருக்குது. ஃபுல் பவர். லெட்டர் பேடு கட்சின்னு சொல்லிட்டு சொல்கிறதும், நெல்லிக்காய் மூட்டைன்னு சொல்கிறதும், அது பிஎம்கேவில் தான் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு. பிஎம்கே கூட்டணினா தர்ம கூட்டணி, எல்லாம் தான் கூட்டணி, எல்லாரும் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. பிஎம்கே கூட 4 இடம் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்காக நம்ம பிஎம்கேனால தான் ஜெயித்தோம், பிஜேபினால ஜெயிச்சோம் கிடையாது. எடப்பாடியார் கூட்டணி தர்மத்துக்காக எல்லாம் வேலை செஞ்சாங்க. அதனால் நம்ம 47 இடம் எடப்பாடியார் பிடிச்சார்.
விஜயபாஸ்கருக்கு உடம்புல ஓடுற ரத்தம் பூரா இங்கிருந்து எல்லா பயணத்தையும் சுகத்தையும் அனுபவிச்சுன்னு ஏதோ ஒரு பணத்தாசைக்காவோ பொருளாசைக்காவோ வேறு கட்சிக்கு போகிறாரு. காலம் ஒரு நாள் பதில் சொல்லும். அவர் அங்கே இருக்கிறாரான்றது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குதுங்க. அவர் சேர்த்துவாங்களாம், இப்போத்துக்கு எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு சேர்த்திருக்காங்க. ஆனால் அந்த கட்சியில் போனால் எல்லாம் ஜீரோ தான். ஆல்ரெடி அவர் அங்கே அந்த பொதுச்செயலர் புஷி ஆனந்தே சொல்லிட்டாரு, எந்த அமைச்சர் வந்தாலும் யார் வந்தாலும் எங்கள் விஜய் ரசிகர் மன்ற கீழே தான் 2 வருஷம் வேலை செய்யணும்னா அப்போ தெரிஞ்சு அவங்களுடைய இயக்கம் எப்படி எந்த லெவலுக்கு போகும்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது, ஏதோ பணம் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு ஆசை காமிச்சு மந்திரி பதவி கொடுத்துருக்குறாங்க போயிருக்கிறாங்க. அதெல்லாம் எடுபடாதுங்க. அந்த விஜயபாஸ்கருக்கு லெட்டர் பேடு கொடுத்தது யார்? அம்மாவனால லெட்டர் பேடு வாங்கினான். அவன் போய் அங்கே போய் லெட்டர் பேடு கட்சின்னு சொன்னால் இந்த லெட்டர் பேட் அம்மா தான் லெட்டர் பேடு கொடுத்ததே விஜயபாஸ்கருக்கு யாருன்ற அறிமுகம் செஞ்சு வச்சுது அம்மா. அதுக்கு அடுத்தது நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வந்து நல்ல ஒரு பதவி கொடுத்து அழகு பார்த்தாரு. அவருக்கு துரோகம் பண்ணிட்டு போகிறான். அவன் சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கும் அவன் மேலே இருக்கிற ஊழல் வழக்கை காப்பாற்றிக்கிறதுக்கோசம் பார்ட்டி கட்சிக்கு போகிறான். எடப்பாடியார் மட்டும்தான் ஒரே ஒரு தலைவர். எடப்பாடியார் மட்டுமே 234 தொகுதியிலும் பயணம் செய்து 47 அதிமுக எம்எல்ஏக்களை வெற்றி பெற செய்திருக்கிறார். அவர்கள் அத்தனை பேர் 10 பேர் 11 பேர் சென்று 57 எம்எல்ஏ தான் வெற்றி பெற்றிருக்காங்க டிஎம்கேல. ஆனால் தலைவர் ஒருத்தர் மட்டுமே தனியாக 72 வயதிலும் தளராமல் இந்த கட்சியை தாங்கி பிடித்து தொகுதி வாரியாக சென்று 47 எம்எல்ஏக்களை ஜெயிக்க வச்ச ஒரே தலைவர், தன்மான தலைவர் எடப்பாடியார் மட்டுமே. எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து சொல்றாரு, எம்ஜிஆருக்கு அப்புறம் இப்ப விஜய் தான் வந்து தமிழகத்துல ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கூட விஜயை கம்பேர் பண்ணி சொல்றாரு. அவர் இத்தனை ஆண்டு காலம் ஒரு எம்ஜிஆர் கட்சியிலே அதிமுக இருந்ததுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு எம்ஆர் விஜயபாஸ்கர். அவருக்கு அடிப்படை என்னன்னு அவருக்கு இன்னும் எங்கேருந்து கற்றுக்கல மாதிரிக்குது. அவர் ஒருவேளை விஜய் கிட்ட போய் அவர்கிட்ட கற்றுக்கிறாரா என்னன்னு தெரியல. காலம்தான் அவருக்கும் பதில் சொல்லணும். அவர் பேரில் இருக்கிற ஊழலை காப்பாற்றிக்கிறதுக்கோசம், சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கோசம் அவரும் அதன் அடிப்படையில் தான் அவர் போய் அவரை பற்றி புகழ்ந்து பேசி கட்சிக்கு போயிருக்காங்க. ஆனால் அதே கரூரில் இன்றைக்கு வரைக்கும் கூட ஒரே ஒரு தொண்டன் கூட மாற்று கட்சி விஜய் கட்சிக்கு எவனும் போனது கிடையாது. அந்த மாதிரி அதிமுக வந்து வலுவாகவும் எடப்பாடி தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. இந்த ஆரியமே அதிமுக கோட்டை, அம்பாசமுத்திரம் என்பது அதிமுக கோட்டை, புதுக்கோட்டை என்பது அதிமுக கோட்டை, அதே போல் பெருந்துறை அதிமுக கோட்டை, மருதாந்தக அதிமுக கோட்டை, கிழக்கு திருச்சி கிழக்கு தொகுதி அதிமுக கோட்டை, திருப்பூர் அது அதிமுக கோட்டை. இதில் புரட்சி எடப்பாடி அவர்கள் வேட்பாளர் யாரை நிறுத்தினாலும் மாபெரும் வெற்றி பெறும். இன்னைக்கு ஏபிசிடியில் 26 எழுத்து இருக்குது. அந்த 26 எழுத்தில் அவங்க நடத்தாத கூட்டமே கிடையாது. ஏஎல், பிஎல், சிஎல், டிஎல், எஃப்எல், ஜிஎல் மாநாடு தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்துகிறாங்க. அவங்க போனவங்களுக்கு ஒருத்தருக்கும் அவங்க கொடுத்த பணம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பல கோடி இறைச்சாங்க. இறைச்சி வெறும் 57 சீட்டு தான் பிடிச்சாங்க. தலைவர் மட்டுமே தன்னந்தனியாக போய் தமிழ்நாடு உள்ள சுற்றுப்பயணம் பண்ணி ₹1 செலவு பண்ணாமல் 47 இடம் வெற்றி பெற்றிருக்காரு. நம்ம இன்னும் கூட ஒரு 25-30 இடம் வெற்றி பெற்றுக்கலாம். அது நம்ம கூட இருந்த சில கருங்காலிகள், துரோகிகள், அவர்களாலே நம்ம கட்சி தோத்தது. இல்லைன்னா நம்மளுக்கு ஆட்சி பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்றைக்கும் நல்லா இருக்குது. எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் ஆவார், அது உறுதி. இதில் மாற்றம் இல்லை. இன்றைக்கி தொண்டன் கூட நாளைக்கு பெரிய பொறுப்பில் வரலாம். அது அதிமுகவில் தான் சாத்தியம். மற்ற கட்சியிலலாம் வர முடியாது. பணம் இருந்தால் தான் வர முடியும். மேற்கொண்டு அவன் தவறு செய்கிறவன் தான் மற்ற கட்சியில் இருப்பான். அதிமுக அடிப்படை தொண்டன் கட்சியாக வேலை செஞ்சானா நாளைக்கு அவன் வந்து பெரிய பொறுப்பில் பெரிய பதவி கண்டிப்பாக அதுக்கு அதிமுக வந்து தொண்டன் இருக்கான். அதுவும் எடப்பாடியார் அவர்கள் வந்து மிகவும் சிறப்பாக அவர் வந்து அம்மாவுக்கு அப்புறம் கட்சியை கட்டி காப்பாற்றுறவர் ஐயா எடப்பாடியார் தான். இது வரும், வந்து போவோம், ஆனால் காணாமல் போயிடும். காணல் நீர் இங்கேருந்து அங்கே பார்க்கும்போது தெரியும் நீர் நிறைய இருக்கிற மாதிரி. ஆனால் நம்ம கிட்ட போனோம் அந்த காணல் இல்லாத போயிடும். இது 6 மாதமோ 1 வருஷத்துலேயும் இந்த ஆட்சி இருக்காது. அது விரைவான காலம் வந்துடும். ஏன்னா அகல் வந்து பிரகாசமாக எரியும் அணையறதுக்குன்னு அது மாதிரி தான். ஆனால் தலைவர் இன்றைக்கும் இல்லை என்றைக்கும் வருவார். போனவர்கள் அவர்கள் அனைவரும் அழிந்து தான் போக போகிறார்கள். இங்கேருந்து போனாங்க பாருங்கள், எம்எல்ஏவோ எம்பியோ மாவட்ட செயலாளர் யார் யார் போனாங்களோ போனவர்கள் மொத்த பேருமே அழிவு தான் காலமே தவிர
அவர்கள் ஒவ்வொரு நாளும் வருந்தி தான் அவர்கள் காலத்தை கழிக்க வேண்டும். அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற எஃகு கோட்டை சீரும் சிறப்புமாக செம்மையாக இருக்கிறது. எடப்பாடியார் தலைவர் தான் அதுக்கு சிறந்த தலைவர். அவர் வழியில் நாங்கள் என்றைக்கும் பயணிப்போம்.